பசிக்குது. இங்கே எங்கே நம்ம வேளச்சேரியில் வேறு என்ன ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு தெரியலையே. இன்ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் பார்ப்போம். திருமலை திருப்பதி மெஸ். இங்கே போய் ட்ரை பண்ணலாமா சாப்பிட? என்னென்ன ஃபுட் இருக்குது? வட்டி ரைஸ் இருக்குது, மீல்ஸ் இருக்குது, பிரியாணி இருக்குது, ஓகே, சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு, சில்லி சிக்கன், பெப்பர் சிக்கன், எறா தொக்கு, போட்டி எல்லாம் இருக்குது மேடம். எல்லாம் இருக்குது. ஓகே, சாப்பிட போகலாம். எப்படி இந்த சைடை வழி? மேலே ஓகே, தேங்க்யூ. பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்ன போட்டிருக்கீங்கண்ணா உள்ளர? இந்த செட்டிநாடு கிரேவி, செட்டிநாடு பீஸ், அப்புறம் 2 பரோட்டா அட்டாச் பண்ணி கட்டிடுவோம். ஓகே, இது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ஆகும். உள்ள நல்லா ஹீட் ஆகி அப்போ தான் சிக்கன்லாம் சாஃப்டாக இருக்கும். இந்த டிஷ் பேர் என்ன? வாழையில பரோட்டா. வாழையில பரோட்டா. எப்பப்போ போடுவீங்க இது? இது வந்து ஈவினிங் மட்டும்தான், மார்னிங் கிடையாதா? அப்போ இன்றைக்கி சண்டே போட்டிருக்கீங்க? சண்டே சரி போட்டுடலான்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அதான் போட்டாச்சு. உங்களுக்கு மெஸ் மாதிரி டெய்லி நாங்க இங்க தான் சாப்பிடுவோம். டெய்லி ஹோம்மேட் ஃபுட் மாதிரி இருக்கா? ஹோம்மேட் அப்படிதான் தான் இங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருந்ததில்லை, எங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் வந்ததில்லை. சூப்பர் சூப்பர். எவ்வளோ நாளாக சாப்பிட்டு இருக்கீங்க? நாங்கள் 3 இயர்ஸ். இவர் வந்து முன்னாடி ஒரு இடத்துல கடை வச்சிருந்தாரு, அங்கேருந்தே இவருக்கு நாங்கள் ரெகுலர் தான். சூப்பராக இருக்கும் ஃபுட்டு. நல்லா இருக்குன்னு தான் சாப்பிட்டுட்டு. சரி, ஓகே. நானும் ட்ரை பண்ணேன். என்ன பேர் உங்கள் பேர்? என் பேர் கணேஷ். பாலமுருகன். வேணும். ஓகே, நானும் ட்ரை பண்ணுறேன் ஃபுட்டு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இங்கே என்னென்ன இருக்கு? ஆம்லேட், சிக்கன் குழம்பு, ரசம், மட்டன் குழம்பு, ஆனியன் ரைத்தா, பீட்ரூட் பொரியல், இது மோர், வாழைக்காய் கூட்டு, என்னது இது, சிக்கன், மஞ்சூரியன், ஃபிஷ் கிரேவி, சிக்கன் லாலிபாப், சிக்கன் லெக் பீஸ் அண்ட் ப்ரான், இது போட்டி. ஃபிஷ் பார்த்தீங்களா, வேறு லெவல் ஃபிஷ் இது. பார்க்கும்போது பிரியாணி, சிக்கன் பிரியாணி அண்ட் பாயில்டு எக். இப்போ எல்லாம் பரோட்டாப்பா சுடுது. நான் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பரோட்டா சாப்பிட்டதே கிடையாது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பரோட்டா நான் சாப்பிட போகிறேன். நிறைய நார்த் சவுத் நிறைய ஊருக்கு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு இலை வச்ச பரோட்டா நான் சாப்பிட்டதே கிடையாது. இலை பிரித்து சுடுது, பயங்கரமாக சுடுது. கொதிக்க கொதிக்க கொடுத்துருக்காங்க. பார்க்கவே எப்படி இருக்கு. நூடுல்ஸ் மாதிரி சாப்பிட்றேன். அப்பா, இனிமேல் கொத்து பரோட்டா இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். அந்த மசாலா, செட்டிநாடு மசாலா குழம்பு வந்துட்டு அந்த பரோட்டாவில் அப்படியே ஃபுல்லாக ஊறிட்டுருக்கு. சாஃப்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. அப்படி பாருங்களேன் எப்படி வருது பாருங்களேன் நீங்களே.
சூப்பராக இருக்கு. வேணுமா? ஏய் வா லெக் பீஸ். சும்மா பல்ல 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 பிரியாணி ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு. ஆனியன் ரைத்தாங்க. அப்புறம் ஆஃப் பாயில் ஆம்லேட். இந்த ஆம்லேட் பார்த்தீங்களா? முட்டை ஆம்லேட். இப்போ நான் வந்துட்டு பிரியாணி சாப்பிட போகிறேன். This is ஒரு ரைஸ்க்கு ஒரு ரைஸ் ஒட்டவே இல்லை பாருங்கள். பொடி பொடியாக இருக்குது. ஆனால் பிரியாணி டேஸ்ட்டு நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி பிரியாணி டேஸ்ட்டு. ஏன்னா நான் இங்கே வரும்போது கூட எல்லாருக்கிட்டையும் ஒரு வாட்டி ட்ரையல் பண்ணேன். ஸோ எப்படி இருக்குது, நீங்கள் சாப்பிட்றீங்களே எதோ ஆகுமா, ஸ்டொமக் எதோ அப்செட் ஆகுமான்னு கூட நான் கேட்டேன். எல்லாருமே சொன்னாங்க. அவங்க எல்லாம் இங்கே ஹாஸ்டல்லையும் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. இது வந்து ஹோம்மேட் ஃபுட் மாதிரி தான் இருக்குது. நாங்கள் வந்து 2 இயர்ஸாக சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ 2 இயர்ஸாக அவங்க இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களே இது வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே ஆனதில்லை. ஸோ டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர் ஸோ எல்லாருமே இங்கே தான் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் தான் வந்து சாப்பிட்டேன். ஆனால் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆசம். ஆனந்த் ரைத்தாவில் எதோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. பிரியாணி டன். ஃப்ரைட் ரைஸ். அது ஃப்ரைட் ரைஸாக சாப்பிட்டு பார்க்குறேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கு. அதனால ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இதை சாப்பிட்டுட்டா இன்னும் இதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. ஸோ இது போதும். ஸோ இப்போ ரைஸ் போட போகிறேன். அப்பளம். செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி. பீஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பீஸ் கொடுக்குறாங்க இங்கே. இந்த மாதிரி எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய பீஸ் எல்லாம் சின்ன பீஸாக கொடுப்பாங்க எல்லா இடத்துலையும். இவங்க எல்லாமே நல்லா பெரிய பீஸாக கொடுக்குறாங்க. பார்ப்போம் குழம்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஹோம்மேட் ஸ்டைலில் இருக்கா இல்லை எல்லாருமே ஹோட்டல் ஸ்டைலில் சமைக்கிறாங்களான்னு தெரியாது. ஸோ நான் அதையும் பார்க்க போகிறேன். எறா இருக்குது. எறா, போட்டி, வேறு என்ன இருக்குது? சிக்கன் லாலிபாப் இருக்குது. சரி இப்போ சாப்பிட்டோமா? எங்கள் அம்மா செய்கிற சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்குது. எங்கள் அம்மா இப்படி தான் சிக்கன் குழம்பு பண்ணுவாங்க. எல்லாம் கண்ணு வச்சுட போகிறேங்க. அப்புறம் எனக்கு தான் கஷ்டம். எனக்கு தான் வயிறு வலிக்கும். போட்டி, பீட்ரூட்,
பீட்ரூட் வாழைக்காய் கறி. அப்படியே வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு சிக்கன் குழம்பு எப்படி செய்வாங்க அதே மாதிரி இருக்குது. இப்போ நான் பரோட்டா ட்ரை பண்ண போகிறேன். பரோட்டாவுக்கு வந்துட்டு பரோட்டாவுக்கு வந்து ப்ரான் கறி, யம்மி. பரோட்டா சாஃப்டாக இருக்குது. போட்டிலையும் வச்சு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ கர்ட் ரைஸ் சாப்பிட போகிறேன். போட்டி ட்ரை பண்ணல, எப்படி இருக்குது பார்க்கலாம் போட்டி. ஏன்னா பரோட்டாவோட தான் போட்டி சாப்பிட்டேன். போட்டி நல்லா பாயில் ஆகிருக்கு. கடலை பருப்பெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குது. இப்போ நான் தயிருக்கு போயிடுறேன். ஏன்னா நிறைய சாப்பிட்டுட்டேன். வெயில் காலம் வேறு. எறா தொக்குக்கும் தயிர் சாதத்துக்கும் இருக்கும் பாரு, வேறு லெவல். என்ன பிக்கல் அது? சாப்பிட்டு பார்க்கலாம், பார்த்தா தானே தெரியும். மாங்காய் இல்லை, இது வந்து மா இஞ்சி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பிக்கல். வாவ், திறந்து விட்டேன் சீசே. ஏய், நானே ஓப்பன் பண்ண கற்றுக்கிட்டேன். இது முதல்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஓப்பன் பண்ணி தருவாங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நார்மலாக வந்துட்டு எங்கள் அம்மா வந்து செட்டிநாடு சிக்கன் கறி அதெல்லாம் சூப்பராக செய்வாங்க. போட்டி வந்து கடலை பருப்பெல்லாம் போட்டு கூட்டு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. இனிமேல் நான் எப்போ இந்த சைடு க்ராஸ் பண்ணி போனாலும் இங்கே வந்து சாப்பிட்டு தான் போவேன். வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. ரெண்டுமே ஒரே ரேட்டா? ஓ, ரெண்டுமே ஒரே ரேட்டு. எவ்வளோ ரேட்டு? 90 ரூபா தானா? இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுக்குறீங்க? ஐயோ, பெரிய விஷயம் இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுக்குறது. என்ன இது? ரைஸு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் வெஜ்ஜில் வந்துட்டு பீட்ரூட் பொரியல், வாழைக்காய் கூட்டு, ரசம், மோர் குழம்பு. என்ன சான்ஸே இல்லைண்ணா. இந்த மாதிரி எங்கேயுமே கொடுக்கவே மாட்டாங்க. பயங்கர சீப்பு. சீப்புன்றதை விட குவாலிட்டியாக இருக்குது ஃபுட்டு. இந்த குவாலிட்டி வந்து எங்கேயுமே இருக்காது. நிறைய விஷயத்தில் நான் நிறைய ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன், ஃபுட் வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். சில இடத்துலலாம் வந்து எல்லாமே இருக்கும், ஆனால் டேஸ்ட் இருக்காது. இங்கே எல்லாமே இருக்குது, டேஸ்ட் இருக்குது, விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம உடம்புக்கு கூட எதுவும் ஆகாது. அன்லிமிட்டட் ஃபுல்லாக என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். இப்போ வந்து மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அப்புறம் ரசம், மோர், அப்பளம், கடகம், மிளகாய் எல்லாமே கொடுத்துருவோம். எல்லாமே கொடுத்துட்றீங்க. ஃபுட் வந்து ஃபுல்லாக ஹோம்மேட் ஃபுட் ஸ்டைல் தான். ஃபுட் வந்து சான்ஸில் எம்மி. நான் சாப்பிடும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபுட்டுக்கான ஒரு ரகசியம் அம்மியில் இடிக்கிறது, அம்மியில் அரைக்கிறது தான். ஆனால் உண்மையில் அப்படி சமைச்சாதான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். அந்த காலத்துல எல்லாம் அப்படி தானே சமைச்சிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு திருப்தியாக போகும். இல்லை, இப்போ நான் இங்கே வந்த உடனே சரி சாப்பிட்லாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன், என்னடான்ட்டு. சரி, ஒரு 4 பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, அவங்ககிட்ட போய் கேட்போம், நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்லாம், இல்லாட்டி போயிடலாம் அப்படியே நினச்சிட்டு தான் அந்த பசங்கிட்ட போய் கேட்டேன்.
உண்மை சொல்லணும்னா நான் வாழை இலை பரோட்டா இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. நிறைய பார்த்துருக்கேன், நார்மலாக வீடியோஸில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே தான் சாப்பிட்ருக்கேன். சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி யாருமே கொடுக்கறதில்ல, எல்லாமே மணி மைண்டடாக தான் இருக்காங்க. ஃபுட் குவாலிட்டி கொடுக்கணும்னு யாருமே நினைக்கிறதே இல்லை. ஆனால் நீங்கள் மக்களுக்கு வந்து நல்ல ஃபுட் குவாலிட்டி கொடுக்குறீங்க, அமௌண்ட் வைஸ் கூட ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலாக நான் இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இவங்க தான் ஃபுட் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுறது. எப்படிக்கா நீங்களாம் அம்மியில் தான் அரைச்சி சமைப்பீங்களா? அம்மியில் அரைச்சி சமைக்கிறீங்களா? ஆனால் வீட்டு சாப்பாடு மாதிரியே தான் இருக்குது. பரவாயில்ல, எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ்க்கா, ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அப்போ வயிறு ஃபுல்லாக இருக்கே அம்மா. ஆனால் இங்கே நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் இருக்குது தெரியுமா? ஆனால் என்னால் சாப்பிடவே முடியல. வயிறு எப்படி பாருங்கள், எப்படி ஆகிட்டேன் பாருங்கள், ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி ஆகிட்டேன் பாருங்கள். அவ்வளோ ஃபுட் டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால என் வயிறு இவ்வளோ பெருசாகிடுச்சு. இங்கே வாங்க, நீங்கள் இங்கே ரெகுலராக வருவீங்களா? ஆமாம், இங்கே ரெகுலராக வந்து சாப்பிடுவேன். ஃபுட் எப்படி இருக்கும் இங்கே? இங்கே நம்ம வீட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஆனால் அதனால தான் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு காரணமே வந்து, ஏன்னா வீட்டு சாப்பிட்ற மறக்க முடியாது இல்லையா, அதனால இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். உண்மையிலே சூப்பராக இருக்குது ஃபுட்டு. அம்மியில் அந்த காலத்தில் அம்மிலெல்லாம் அரைச்சி செஞ்சால் எப்படி இருக்கும் ஃபுட், அந்த டேஸ்ட்டு தான் இங்கே எல்லாமே ஸ்பெஷல் நிறைய இங்கே இருக்குது, அதனால தான் இங்கே வந்து. அதான் போட்டி நன்னி எலும்பு அதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. என் லிப்ஸ்டிக் போயிடும். அதை பாருங்கள், லிப்ஸ்டிக்லாம் போயிடுச்சு. ஆனாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்டுட்டேன். ஃபுட் சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. சாமி, ஏதாவது மெசேஜ் சொல்லுங்க சாமி. அதை இதை வாங்கித்தான்னு அடம் பிடிக்கிறவதான் ஃபிகர். ஆனா வாந்தி எடுத்தா கூட தலையை பிடிக்கிறவதான் மதர்.